வணக்கம் நேயர்களே, ஒரு நிமிட சிகப்பரிசி பிடி கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். சிகப்பரிசியை நல்லா அரைச்சதை எடுத்துருக்கோம். அதோட வெள்ளைப்பாகு காய்ச்சினதையும் ஊற்றி பிசைஞ்சு அதோட தேங்காய் சிறிதளவு சேர்த்து துடுப்பு வச்சு நல்லா கிளறிக்கிறோம். கிளறினதுக்கப்புறம் கையால் நல்லா பரவலாக பிசைஞ்சிக்கிறோம். இது எதனாலன்னா வெள்ளைப்பாகு தேங்காய் விழுது ரெண்டுமே அங்கங்கே திப்பி திப்பியாக நிற்கும். கொழுக்கட்டைக்கு தேவையானது கொழுக்கட்டையில் அங்கங்கே திப்பி திப்பியாக நிற்கிறது அதோட சுவை இன்னும் மேலும் கூட்டும். அதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் பிடி கொழுக்கட்டையில் நல்லா பிடிச்சிடறோம். பிடித்து ஒரு தட்டில் வைக்கிறோம். தட்டில் பரவலாக வச்சதுக்கப்புறம் இட்லி குண்டானில் தண்ணியை ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம இட்லி ஊற்றி வேக வைக்கிற மாதிரி அந்த குழியில் அங்கங்கே ஒரு ரெண்டு கொழுக்கட்டை 3 கொழுக்கட்டை அப்படின்னு கொஞ்சம் பரவலாக வச்சிடுறது நல்லது. பரவலாக வச்சதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு நல்லா மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிடம் அதை வேக விட்டுறது நல்லது. சுவையான ஒரு நிமிட சிகப்பரிசி பிடி கொழுக்கட்டை தயார்.